ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகையில் எடுத்து வச்சுட்டு காய்கறிகள் பார்த்தேன்னாக்கா புடலங்காய், பீட்ரூட்டு, மாங்காய், ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் உள்ள காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக டேஸ்டியான தலிகையாக தான் இருக்கும். ஸோ வாங்கோ, நான் என்ன குக் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். எங்கள் ஆற்றுக்கிட்ட வந்து ஒரு மெஸ் மாதிரி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், குட்டி ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் வந்து இந்த சாம்பார் ரொம்ப நல்லா பண்ணுவாள். தண்ணியாக இருக்கும் சாம்பார், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு தான் பண்ணுவாள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த சாம்பார் தான் பண்ண போகிறேன். ராத்திரி இன்றைக்கி தோசை, அதனால் தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி காத்தாலேயே சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே என்னோட சமையல் வந்து அப்படி தான் இருக்கும். ராத்திரிக்கு சேர்த்து பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டா மினிமலாக ராத்திரி ஒர்க்கை பண்ணிப்பேன், நிறைய பண்ண மாட்டேன். வேறு சில வேலைகள் நம்ம பண்ணுறதுனால பெயிண்டிங் பண்ணுவேன், ஜுவல்லரி டிசைன் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறையா நின்று போயிருக்கு. ஸோ இந்த எடிட்டிங் வேலைகள் ரொம்ப டைம் எடுக்கிறது முடியறதுக்கு. நேத்திக்கு மல்லேஸ்வரம் நரசிம்மர் கோவிலில் வந்து பஞ்சகருட சேவைன்னு சொல்லி 5 கருடன் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ கிராண்டாக இருந்தது. நான் அதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், யாருக்கு பிடிச்சிருக்கோ அவள் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேத்திக்கு வந்து தை அமாவாசைன்றதுனால நேத்திக்கு பெருமாள் புறப்பாடு இருந்தது. நேத்திக்கு மல்லேஸ்வரம் போயிட்டு வந்தேன் சாயங்காலம். ஸோ வரைச்ச புடலங்காய் வாங்கின்னு வந்தேன், மல்லேஸ்வரம் மார்க்கெட்லேருந்து வாங்கின்னு வந்தேன். பார்த்தேன்னா புடலங்காயை கட் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு இந்த ஸ்பூனால் ஒரு 2 டீஸ்பூன் தான் போட போகிறேன். ஆல்ரெடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ இன்னொரு டீஸ்பூன். இதை வந்து நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அலம்பி எடுத்துன்ட்டு புடலங்காயும் சேர்த்து ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்க போகிறேன். பாசிப்பருப்பை வறுத்துட்டு அலம்பி எடுத்துட்டேன். கண்டிப்பாக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்னாக்க வெங்காயம்லாம் இல்லாமல் போட்டால் நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட் வராது. அதுக்கப்புறமா புடலங்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், புடலங்காயை வந்து பூண்டு ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டினாலும் ஓகே. இப்போ இந்த புடலங்காய் இதெல்லாமே நல்லா வெந்துடட்டும். அதுக்கப்புறமா புளிஜலம், ஃபஸ்ட்டு வெந்ததுக்கப்புறமா புளிஜலம் கரைச்சி ஊற்றி குழம்பு பொடி எல்லாத்தையுமே போட்டுட்டு திருப்பி 1 மோர் சவுண்டு விட்டு எடுத்தேன் அப்படின்னாக்க அந்த நேராக பண்ணுற குழம்புக்கும் குக்கரில் வச்சு பண்ணுற குழம்புக்கும் டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நீர்க்க சாம்பார் கிடைக்கும். பருப்பு கம்மியாக போடணும், ஹோட்டல் சாம்பாரில் கம்மியாக தான் இருக்கும், பருப்பு நிறையா போட மாட்டான். ஸோ நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் வந்து நான் புளிஜலம் ஆட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். புளிஜலம் ஆட் பண்ணிச்சா இன்னும் கொஞ்சம் ஜலம் வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு தோசைக்கும் ராத்திரிக்கு தேவையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ காயெல்லாம் இப்போ நல்லா வெந்துடுத்து இல்லையா? பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட புளிஜலத்தை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, இது நான் இப்போ ஆற்றுல அரைச்ச சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இந்த கடைகள்லாம் பிராண்டட் கிடைக்கிறது இல்லை, சக்தி இது, ஆச்சி இது, அந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டால் கூட இது இன்னுமுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் சின்னதாக சேஷே வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி சாம்பார் பண்ணணுன்னாக்க. இதுக்குண்டான உப்பையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதுக்குண்டான பெருங்காயம், கொஞ்சம் காய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து எப்பயுமே காய் எக்கச்சக்கமாக போடுவேன். காரணம் என்னென்னா எந்தெந்த விதத்துலலாம் காய் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. திருப்பியும் இதை மூடி வச்சு ஒரு சவுண்டோ இல்லைனா 2 சவுண்டோ விட்டுட்டேன்னாக்கா சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் ஜலமாக இருக்கும், பட் அதுதான் டேஸ்ட்டுமே.
சரி பாருங்க, சாம்பார் எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா இந்த குட்டி குட்டி ஹோட்டலில் உள்ள கிடைக்கக்கூடிய மெஸ் மாதிரி உள்ள ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சாம்பார் நமக்கு ரெடி. இப்போ நான் இதை தாளித்து கொட்டிடுறேன். சரி, கடுகு எடுத்து வச்சுட்டுருக்கேன், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ கடுகு வெந்தயத்தை போட்டுருவோம், பொரியட்டும். அது கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ இதை கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி போட்டாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காய் எல்லோயிஷ் கலர் வந்திருக்கு, ஆனால் ஹார்டாக இருக்குது. அப்புறமா ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கு, 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூடயே இருக்குது, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு சின்னதாக இலந்தப்பழ சைஸ் தான், ரொம்ப குட்டியாக வந்து புளி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா உப்பு வச்சு இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். இது இப்போ என்னமோ சம்மந்தின்லாம் சொல்கிறா, பட் இது ஒரு தொகையல் டைப்பு தான். இது நான் ஆற்றுல பண்ணுவேன் ரெகுலராகவே. இதை பச்சையாகவே தான் வச்சு அரைச்சிக்கிறது, குக் பண்ணுறது ஒன்றும் இல்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், பச்சை மிளகா, புளி இதெல்லாம் ஒரு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா மாங்காயும் வெங்காயத்தையும் கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ தட் அது கொஞ்சம் திரியாக அதில் பீஸாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். மைய அரைக்க வேண்டாம், ஒரு 80% அரைச்சாலே இது போகும். இதுக்குண்டான உப்பை போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சின்னு வந்துட்டேன். நல்லா தண்ணியே விடாமல் மாங்காயில் உள்ள அந்த ஈரத்தன்மையை வச்சே, வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மையை வச்சு அரைச்சிண்டாச்சு. இப்போ தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக நிறையா பேருக்கு பச்சையாக அரைச்சா பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, வெங்காயம், பூண்டு இதெல்லாமே ஒரு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மாங்காயை வச்சு அரைச்சிக்கோங்க. மாங்காயெல்லாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் பச்சையாக வேணும் அப்படின்னாக்கா இந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு நல்ல சுட சுட எண்ணெயில் பொரித்து அப்படியே அந்த எண்ணெயை அதில் குத்தினேன்னாக்கா அந்த பச்சை வாசனை பேலன்ஸ் ஆகும். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால தான் நான் இதை பண்ணுறேன். கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வதக்கி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம், பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், வதக்கியும் சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே அவாவா இண்டிவிஜுவலாக அவாவா டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் இதோட போட்டுக்கலாம். சரி, நல்லா எண்ணெய் சுட சுட இருக்கு இல்லையா, இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் இப்படி கலந்து விட்டுருங்கோ. ஸோ தட் அந்த சூட்டு எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை கம்மியாகிடும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப எம்மியான டேஸ்ட் கிடைக்கும். சரி, நான்லாம் வந்து சில நேரங்களில் வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக எண்ணெயில் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கொதிக்க காய்ச்சி அதில் குத்தி பரட்டிட்டு எல்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும். சென்னையில் ஜெயந்தி அக்கான்னு எங்கள் ஆற்று நெய்பரில் இருந்தால் அவள் தான் அந்த மெத்தட் எனக்கு சொல்லி கொடுத்தா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மெத்தட் தான் இதுக்குமே பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு தொகையல் பார்க்குறதுக்கே. ஸோ ரெகுலர் பீட்ரூட் தேங்காய் போட்ட காய் தான். இது வெங்கல வானொலி. நான் இதை வந்து ஸ்ரீரங்கத்தில் வாங்கினேன். எனக்கு கடை பேர்லாம் ஞாபகம் இல்லை, தெரியவும் இல்லை. அப்போ எங்கள் மாமியார் வந்து
அந்த வெள்ளை கோபுரத்துக்கிட்ட ஒரு பீரியடில் இருந்தால் அப்போ அது பக்கத்துலேயே ஏதோ ஒரு கடையில் வாங்கினா என்ன கடைன்னு எனக்கு பேர் தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சூடு ரீட்டைன் ஆகிட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், காயெல்லாம் வதக்கிறதுக்கு. ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறமா பீட்ரூட்டை ஆட் பண்ணி உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு பீட்ரூட் காய் ரெடி ஆகிடும். பருப்பெல்லாம் செவந்துருத்து. நான் வந்து பீட்ரூட்டை ஒரு 4-5 நிமிஷம் வந்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ தட் சீக்கிரமாக அடுப்பில் காய் வெந்துடும், அதுக்கோசரம்தான். இதில் உள்ள கொஞ்சம் ஜலமும் வத்தட்டும், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். பீட்ரூட் நல்லா வெந்துடுத்து, உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ தேங்காய் போட்ட பீட்ரூட் காயும் ரெடி. இன்னைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து, ஸோ குட்டி குட்டி ஹோட்டல்லலாம் பண்ணக்கூடிய ஒரு மாதிரி நீர்க்க சாம்பார் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புடலங்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன். இது சாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்ட்டு போய் வந்துட்டே இருக்குது. ஸோ இதுதான். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட காய், அதுக்கப்புறமா தேங்காய், மாங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் பச்சையாக வச்சு அரைச்சிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வதக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை டேஸ்ட்டு பிடிக்காதவா வதக்கி பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை டேஸ்ட் பிடிக்கும், அதனால் நான் அப்படி பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் சுட சுட சாதம், தயிர். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.